பேர் சாந்தி ரவிபாலன். நாங்கள் தூத்துக்குடியில் இருக்கிறோம். 2006 வருஷம் என் பேரில் ஒரு ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் ஆரம்பிக்கணுன்றதுக்காக எப்போது வென்றாலேருந்து பசுவந்தனை போகிற ரோடு அதில் ஒரு 4 ஏக்கர் சுத்தம் நான் என் பேரில் முடிக்கிறாங்க. முடித்து வாங்கி அடுத்த வருஷமே நாங்கள் அதில் ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸு ஆரம்பிச்சிட்டோம். அதை என் பையன்தான் அன்னையிலேருந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. அரவிந்தன் 2வது பையன், எனக்கு 3 பையன், அதில் 2வது பையன்தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் என்னுடைய அக்கா பொண்ணு அவள் மெட்ராஸில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தோம். அவளுடைய மாப்பிள்ளை அங்கே சீட்டு கம்பெனி ஆரம்பித்து மோசடி எல்லாம் பண்ணிவிட்டு எதுவுமே கையில் காசு இல்லாததுனால இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். இங்கே வச்சு ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனால இவன் கம்பெனிக்கு பக்கத்துலேயே ஃப்ளை ஆஷ் பக்கத்துலேயே 1 ஏக்கர் நிலத்தையும் அவளுக்கு கொடுத்து, ஏன்னா என் பையனுக்கு தானமாக கொடுத்த நிலத்தில் 1 ஏக்கர் இவன் எழுதி கொடுக்குறான். முடிக்கிறதுக்காக ஒரு 1 லட்ச ரூபா வாங்கினதாக நாங்கள் போட்டு தான் வாங்கி கொடுத்தோம். இதெல்லாம் தெரியும். அப்போ முடித்து அதில் ஒரு ஹாலோ பிளாக் ஆரம்பித்து கொடுத்தது என் பையன்தான். முழுக்க என் பையன்தான் நின்று அதை ஆரம்பித்து கொடுத்து அவருக்கு செயல்படுத்தினது. இவ்வளோ வருஷத்துக்குள்ளே அவர் இடையில நடத்த மாட்டேன்ட்டார். எங்கள் வீட்டுக்கார் இறந்து இப்போ 6 வருஷம் ஆச்சு. அந்த கம்பெனியை அதுக்கு முந்தையே 2 வருஷமாக நடத்தலை. இவன் எவ்வளவோ சொல்லி பார்த்தா, நானும் கூப்பிட்டு சொல்லி பார்த்தேன், கம்பெனி ஓடாமல் கிடந்தது. அப்போ இந்த நேரத்தில் இப்போ இவர் எங்கள் வீட்டுக்காரங்க இறந்த பிறகு இவ என்ன செஞ்சா, சூனா இவ பேர், அவங்க ஹஸ்பண்ட் பேர் மகேந்தர், 2 பேரும் சேர்ந்து அதை சப்டிவிஷன் பண்ணுறாங்க. அதாவது நாங்கள் பத்திரத்தில் எழுதும்போது எங்கள் வீட்டுக்கார் உயிரோடு இருக்கும்போது நாங்கள் ஒரு 4-5 பேர் அங்கே தான் நிற்கிறோம். சொன்னாங்க 80 அடி முகப்பு, அதாவது கம்பெனிக்கு வாசல் இருக்குது. அதில் வாசல் நல்லா அது ஒரு கரிசல் மண்ணு, மேல் பக்கம் 80 அடி 25.8 அந்த மேடு எழுப்புறதுக்கே அப்போவுமே நாங்கள் ஒரு 5-6 லட்ச ரூபா செலவழித்து, அதுலேயும் பயங்கரமான வேலை பார்த்தாங்க. அவ்வளோ செலவழித்து அந்த மேடு, ஏன்னா அந்த வண்டி போகிறதுக்கு அந்த பாதை, அதுதான் பாதை கம்பெனி. நாங்கள் எப்போ 2007 நடத்துகிற கம்பெனிக்கு பாதை. இப்போ இது விற்பனை ஆகணும், நிறைய காசு வரணுன்றதுக்காக எங்களை கூப்பிடலை. அதாவது என்னைய கூப்பிடலைனாலும் எங்கள் அரவிந்தை கூப்பிடணும். அவனுடைய லேண்ட் அங்கே இருக்குது, கம்பெனி இருக்குது, கூப்பிட்டு சப்டிஷன் பண்ணணும். கூப்பிடலை என்னையும் கூப்பிடல, என் பையனையும் கூப்பிடல, என்னையும் கூப்பிடல, என் பையனையும் கூப்பிடலை. கூப்பிடாம சப்டிவிஷன் பண்ணுறாங்க. சப்டிவிஷன் பண்ணி பட்டா பண்ணுறாங்க. சரியா, பட்டா பண்ணிட்டாங்க. இது எங்களுக்கு தெரிய வரல. 2000 சப்டிவிஷன் பண்ணி பண்ணிட்டாங்க. இது எங்களுக்கு தெரியல. தெரிய வர்றது இப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்தது. ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி தான் தெரிய வந்தது. தெரிய வரும்போது என் பையன்கிட்ட சொல்கிறான். அப்போ நான் சொன்னேன், தம்பி அவசரப்படாத, அவள் என் பேச்சு கேட்பா, அப்போ நான் சொல்லிடுவோன்னு நான் சொன்னேன். ஆனால் அவள் இல்லை, எனக்கு இப்படி எடுத்தா தான் விற்பனை பண்ண முடியும், அடுத்த ஆளுக்கு நிறையா காசு கிடைக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை 2 பேருமாவே சொல்லிட்டாங்க. எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. இது பாதை, அவள் கம்பெனி நடத்தணும், நீ அடுத்த ஆளுக்கு கொடுக்க போகிற, அதனால எவ்வளவோ சொல்லி கேட்காம இப்போ இது அந்த பாதை அந்த இடத்துல ஒரு போட்டிருந்தான், வேலியெல்லாம் போட்டிருந்தான். அந்த வேலியை அன்றைக்கி உடைக்க வந்துட்டான். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி உடைக்க விட்டான். நாங்கள் எதேச்சமாக அங்கே போயிருக்கேன். நான் எங்கள் குரூப்போடு தான் போயிருக்கேன். நான் பாடுறதுக்காக தான் போனேன், வேறு எதுக்காக நான் போகலை. எதேச்சமாக போனேன். உடச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படி உடைக்கிறேன், யார் சொன்ன? டிஎஸ்பி சார் சொன்னார். அவருடைய இதில் தான் நான் உடைக்கிறேன். டிஎஸ்பி சொல்லுவாங்க. டிஎஸ்பி பேர் என்ன பேர்? அஜித் குமாரா, என்ன மணியாச்சி டிஎஸ்பி. அவர் அதை எப்படி டிஎஸ்பி சொல்லுவாங்க அப்படின்னு நான் கேட்குறேன். டிஎஸ்பி உடைக்கிறக்கா சொல்லுவார். உடச்சி எடுத்துட்டாங்க அவ்வளோத்தையும். அப்போ உடனே போலீஸ்க்கு போன பண்ணி 2 பேர் வர்றாங்க. அவங்களும் கேட்குறாங்க, அது எப்படிமா டிஎஸ்பி சொல்லுவாங்க? அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க கையில்? ஆதாரம் இந்த வச்சுருக்கேன் பாருங்க. கையில் இருக்க ஃபோனையும் காமிக்கிறேன். டிஎஸ்பி சொன்னாங்கன்ற கையில் ஃபோனோட ஆதாரம் காமிக்கிறான். உடைக்க சொன்னாங்க, பார்த்துக்கோங்க. சரி, உடனே நான் தடுக்க வந்தேன் இல்லையா, அப்போ அவங்க பையன் நிற்கிறான், சின்ன பையன், இவளும் நிற்கிறான். பையன் ஓடி என்னை அடிக்க ஓடி வரான். எனக்கு 66 வயசு. அவங்களையெல்லாம் வளர்த்தது நான் தான்.
ஓடி வர்றான் அடிக்க. தப்பான வார்த்தைகள் பேசுகிறான், அவ்வளவு மோசமான வார்த்தைகளாக பேசுகிறான். அடிக்க வர்றான். அடிக்க வந்தோடனே உடனே நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் போலீஸ் ஸ்டேஷனில். பஸ் வந்தனே நானும் மூத்தவை வந்துட்டான் என் பையன், 2 பேரும் சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்டை எடுக்கலை. ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, இல்லை காம்ப்ரமைஸ் பேசுவோன்ட்டு. இது முடிஞ்சது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, எடுக்கவே இல்லை அவங்க. ப்ரெஷர் ஜாஸ்தியானால நேரம் வந்து ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டு எஸ்பிஆத்தில் மிரட்டுறாங்க. அவங்களே சொல்லட்டும். அடுத்த அப்ளை டிஎஸ்பி சார் எங்களை கூப்பிட்டு விட்டாங்க. அடுத்த நாள் என்ன போகிறோம். போனப்போ இல்லைம்மா நீங்கள் 2ஆம் தரமாக இருக்கீங்க, அதனால நீங்கள் எதாவது கேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு செல்லாது எதுவுமே அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறார். பேசிட்டு காம்ப்ரமைஸ்னா முடிங்க அப்படிங்கிறார். சொன்னோடனே நானும் வந்துட்டேன் பேசாமல். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 2 நாளில் திரும்ப போய் இவங்க போய் பேசியிருப்பாங்க போல். பேசி அடுத்தாப்புல எனக்கு ஃபோன் பண்ணுறார் டிஎஸ்பி சாரு. நான் கிளாஸில் இருக்கேன், எனக்கு ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி, ஏம்மா என்ன உங்கள் பையன் பழையபடி வேலையெல்லாம் போட்டானாம்ல, ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு. சார் என்ன ரவுடின்னு பேசுகிறீங்க? என் வயசு 42 வயசு, நான் அப்படி வளர்த்து வச்சுருக்கேன், இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தெரியாது, அப்படி வந்து ரவுடின்னு சொல்லாதீங்க சார் அப்படின்னு. இல்லை ரவுடித்தனம் பண்ணிக்க பிடிச்சி உள்ளே போட்டுருவேன், வந்துமா ஒழுங்கா 35 லட்சத்தை கொடுத்துட்டு 35 லட்சம் கொடுக்கணுமா, 100 பவுன் நான் கொடுக்கணுமா? இது டிஎஸ்பி சார் சொல்கிறாரு. எதுக்காக கொடுக்க சொல்கிறாரு? எதுக்கு நான் அவர்கிட்ட தான் கேட்கணும்? நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல சார். நாங்கள் எதுக்கு கேஸில் இருக்குது, கேஸில் பார்த்துக்கலாம். என் பையன் வேறு சொல்லிட்டு வந்திருக்கான், ரிட்டர்னில் எழுதி கொடுத்துருக்கான். என்கிட்ட பேச வேண்டியது அப்படின்னாலும் என் பையன்கிட்ட தானே பேசணும். நான் 35 லட்சமும் கொடுக்கணுமா, 100 பவுனும் கொடுக்கணுமா? அதாம்மா எதுக்கு கொடுக்க சொல்கிறாங்க? மகா கல்யாணம் வச்சிருக்காளாம், அதுக்காக கொடுக்கணுமா? அதுக்காக நான் கொடுக்கணுமா? அந்த இடத்த உங்களுக்கு தந்துருவாங்களாம்மா? அப்படியெல்லாம் சொல்லல, இடத்த தந்துருவாங்க. இனிமே தான் கேட்கணும். என்ன சொல்ல இதெல்லாம் ஒரு வார்த்தையும் நாங்கள் திரும்ப கேட்கல. அவர்கிட்ட பேசல. இதுக்கு முன்னாடி எதுவும் மனு எதுவும் கொடுத்துருக்கீங்களா? எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சொல்ல வரீங்க, என்ன சொல்ல? இப்போ நாங்க கொடுத்த கேஸுக்கு என்னைய அடிக்க வந்தது, என்னைய தரக்குறைவா பேசுறது, நான் அதுல வந்து சும்மா எதேச்சமா தான் கம்பெனிக்கு போனேன் பாடுறதுக்கு. என்னைய எவ்வளவு தரக்குறைவா பேசுறதுக்கு கண்டிப்பா அவங்க எஃப்ஐஆர் எடுக்கணும். ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? 10-12 நாள் ஆச்சு எஃப்ஐஆர் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சுகுணா அங்க நின்னது, சுகுணா மகன், இன்னொரு பையன். அவர் அடுத்தாப்புல ரவுடிசமா ஒரு 5-6 பைக்ல ஒரு 3 பேரா ஓடி வர்றாங்க. தம்பி நீ கவனமா இருடா, ரவுடிஸ் நடக்குதுடா, அடிச்சு விடக்கூடாது, பூரா கஞ்சா குடிப்பாங்க. அங்க இருந்து வந்துட்டோம். இவ்வளவு நடக்குது சாருங்க. இன்னைக்கு வரைக்கும் கம்ப்ளைண்ட் எடுக்கல. நான் கொடுத்ததுக்கு எனக்கு கம்ப்ளைண்டே எடுக்கல, எஃப்ஐஆரே எடுக்கல. ஏன் எனக்கு புரியல. சாந்தி ரவி பாலன் டிஎஸ்பிட்ட மனு கொடுத்துருக்காங்க. அதுக்கு விசாரிக்க கூப்பிடும்போது என்னை கூட்டு மிரட்டி எழுதி கொடுத்து தான் போனாங்க. நான் முடியாதுன்னு வந்தோன்னே எங்கள் அம்மாவை கூட்டு ஃபோன் பண்ணி டிஎஸ்பி மிரட்டுறாரு. 100 போனாங்க 35 லட்ச ரூபா கொடுக்கலன்னா அவன் பையனை உள்ளே பிடிச்சி போட்டுருவான், நீ 2ஆம் தானே தானே அவன் சொத்தப்புறம் பிடிங்கிருவேன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. 2 நாளாக மிரட்டுறாங்க. எங்கள் அம்மா அதனால் ப்ரெஷர் ஆகி இதாகியிருக்காங்க. எங்கள் அம்மாவை பிடிச்சி அடிக்க வந்த கேஸ்லையும் எஃப்ஐஆர் போட மாட்டேன், உன்னால் என்ன பண்ண முடியும்னு மிரட்டுறாங்க டிஎஸ்பி. எந்த டிஎஸ்பி சார்? மணியாச்சி டிஎஸ்பி அஜித்குமார். சார் உங்கள் பேர் என்ன பேர்? அரவிந்த். என்ன 14ஆம் தேதி கூப்பிட்டு வச்சு உன்னை உள்ளே பிடிச்சி வச்சுருவா, ரிமாண்ட் பண்ணிடுவான், பார்த்துக்கோ. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, வேலையை போட்டுட்ருக்க, எழுதி கொடுத்து போனாங்க. அன்னைக்கும் நான் எழுதி கொடுத்துருக்கேன். என்ன எழுதி கொடுத்துருக்கேன்? கோர்ட்டில் கேஸ் இருக்குது, கோர்ட்டு தீர்ப்புக்கு நான் கட்டுப்புறம் எழுதி கொடுத்து வந்திருக்கேன். அதுக்கு என்ன வெளியே விட மாட்டேன்னாங்க. அவங்க அடிச்சு முடிச்சு தப்பிச்சு வெளியே வந்திருக்கேன் டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து. சரி.